ஃபேட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். காரணம் அவங்க பண்ண போறது வந்துட்டு பெரிய ப்ராஜெக்ட்டு, மல்டி லெவல் உள்ள பிஸ்னஸு. இதில டேட்டு மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு, நீங்க ஃபேட்டு வீக்கா இருந்துட்டு, நீங்க அந்த மாரி பிஸ்னஸ பண்ணீங்கனாக்கா, ஒரு கட்டத்தில தான் உங்கள அது கை குடுக்கும். ஃபேட்டு வீக்கா இருக்கும்போது, அது அப்படியே டவுன்ஃபால் ஆயிரும். அதனால தான் பெரிய பெரிய ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்ப கட்டத்தில பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பண்ணி முடிச்சுட்டு சடனா ஆல் ஆஃப் சடனு கீழ வந்து இறங்கிருவாங்க. ஏன்னா ஃபேட்டு வீக்கு. அத தொடக்கூடாது அவங்க. என்கிட்ட வரவங்களுக்கெல்லாம் அந்த கைட்லைன்ஸ் குடுப்பேன் நானு. உங்கள யார் அத நீங்க தொட்டுக்கினீங்க? ஃபேட் இவ்வளோ வீக்கா இருக்கும்போது நீங்க தொட்டுறக்கூடாது. தொட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அப்ப சொல்லுவேன். இந்த நேரத்தில இந்த இந்த காலகட்டத்தில தான் நீங்க அத டவுன்ஃபால்ல வந்திருக்கும். கரெக்ட்டா சொன்னீங்க. கரெக்ட்டா சொல்றதுக்கு நான் கரெக்ட்டா சொல்ற இடத்துல தான் நான் இருக்கிறேன். அக்யூரேட்டா சொல்லுவோம். நீங்க தொட்டுறக்கூடாது. இன்னும் சில பேருக்கு செய்யலான்னு சொல்லுவோம். செஞ்சதையும் ரெக்கவர் பண்றதுக்கு வழி குடுக்க போறோம். நடந்துறக்கூடாதுங்கிறவங்களுக்கும் சேஃபர் சைட்ல வழி குடுத்துருவோம்.